வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இது அருணகிரிநாதரால் 8 திருப்புகழ் பாடப்பெற்ற சிறப்பு கோவிலாகும். தேவர்களுக்கு தீங்கிழைத்து வந்த வள்ளன் எனும் அசுரனை அழித்து முருகபெருமான் எழுந்தருளியதால் வல்லக்கோட்டை என்று வழங்கப்படும் இத்தலத்திற்கு கிருத்திகை, விசாகம், சஷ்டி, செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் வந்து வழிபடுவோருக்கு சொந்த வீடு, மனை, திருமணம், பதவி உயர்வு, வளமான வாழ்வு கிடைப்பதாக ஐதீகம். தேவர்களின் பொருட்டு வள்ளன் எனும் அசுரனை இத்தலத்தில் முருகபெருமான் அழித்து காட்சி அருளியதால் இங்கு சூரசம்ஹார உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தலத்தில் கந்தசஷ்டி உற்சவம் தொடங்கி விமரிசையாக நடைபெற்றது. நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு மகா அபிஷேகமும், உற்சவர் ஆறுமுக பெருமானுக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை, விசேஷ யாக பூஜை நடைபெற்றது. உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி நாள்தோறும் வெவ்வேறு அலங்காரங்களில் காட்சியளித்து வந்தார். முதல் நாள் உற்சவத்தன்று பச்சை சாத்தி அலங்காரத்திலும், 2ஆம் நாள் வெள்ளை சாத்தி அலங்காரத்திலும், 3ஆம் நாள் சிவப்பு சாத்தி அலங்காரத்திலும், 4ஆம் நாள் வாடாமல்லி வண்ண அலங்காரத்திலும், 5ஆம் நாள் மஞ்சள் சாத்தி அலங்காரத்திலும், 6ஆம் நாளாகிய திங்கட்கிழமன்று எலுமிச்சை மாலை அலங்காரத்திலும் காட்சியளித்தார். திங்களன்று காலையில் மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சண்முகருக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையும், சூரனை வதம் செய்த சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டது. காலையில் சுப்பிரமணியர் எலுமிச்சை மாலை அலங்காரத்தில் அருள் பாலித்தார். பிற்பகல் 3 மணிக்கு சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. பிறகு எலுமிச்சை மாலை அலங்காரத்தில் எழுந்தருளி சூரனை வதம் செய்திட வல்லக்கோட்டை கிராமத்தில் வீதி உலாவாக சுப்பிரமணிய சுவாமி சென்றார். சூரசம்ஹார உற்சவத்தை முன்னிட்டு சூரன் வேஷமிட்டு கொண்டு 7 நபர்கள் ஆக்ரோஷத்துடன் ஆடிக்கொண்டு சூர வாகனத்துடன் சென்றனர். மாலை 6 மணிக்கு வடக்கு மாட வீதியில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. கஜமுக சூரன், தாரகாசுரன் முதலிய அசுரர்கள் முருகன் வதம் செய்தார். இறுதியாக மாமரம் ஆகி நின்ற சூரபத்மனை வதம் செய்து அவனை சேவலும் மயிலுமாக்கி உடன் வைத்துக் கொண்டார். இதனை கண்ட பக்தர்கள் முருக பெருமானுக்கு அரோகரா அரோகரா என்று வெற்றி கோஷமிட்டனர். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்து சூரசம்ஹார உற்சவத்தை கண்டுகளித்தனர். இந்த உற்சவத்தை முன்னிட்டு திருப்பெரும்புதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரகடம் காவல்துறையினரை கொண்டு பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. சஷ்டி உற்சவத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 6 நாட்களும் முருக பெருமானுக்கு படைக்கப்பட்ட 6 வகை பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. 6 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கந்தசஷ்டி சூரசம்ஹார உற்சவத்தில் மண்டல இணை ஆணையர் திரு சி. குமரதுரை அவர்கள், துணை ஆணையர் திருமதி மா. ஜெயா, வல்லக்கோட்டை ஊராட்சி தலைவர் மணிமேகலை, அறநிலைத்துறை ஆய்வர் மா. சிவராமகிருஷ்ணன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உற்சவ ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சோ. செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் ஜ. செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைச்செல்வி கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமாரன் ஆகியோர் செய்திருந்தனர். Yeah.